ஹல்லேலூயா. கேக்குதா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் காலையில் சாப்பிட்டீங்க? சும்மா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? சரி. ஆமா, ஒரு சிலர் நம்ம என்ன செய்வோம், கை தூக்கவா வேணாமான்னு சொல்லி என்ன செய்வோம், யோசிப்போம். சரிங்களா? ஃப்ரீயா நம்ம என்ன செய்ய போறோம் அந்த நாள்ல, ஐயா கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படின்னு. நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க, ஆனா பசங்க 20 நிமிஷம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஒரு கரெக்டா ஒரு எத்தனை நிமிஷம் ஐயா எடுத்துக்கிறேன்? 10 நிமிஷம். சரிங்களா? மணி எத்தனை? 11:35. 45க்கு முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. கன்னிமணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கன்னிமணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே என்னாலும் நடக்க செய்யும். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. கிருபையுள்ளவரே, நீர் கொடுத்த வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த கூடுகையின் ஆசீர்வதியும், ஆவியானவர் தாமே வழிநடத்தும். அடியை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்மிடம் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன, விரும்பாத காரியம் என்ன? ஒரு சில காரியங்களை ஏசப்பா நம்மகிட்ட என்ன செய்வாரு, செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புவார். ஒரு சில காரியங்களை இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்புவார். எல்லாரும் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், பேச போறோம். சரிங்களா? ஹல்லேலூயா. பேசாதவங்களை பைபிள் இருந்து கொஸ்டின் கேட்பேன். சரிங்களா? சின்ன சின்ன இதுதான். சரி, ஏசப்பா எதெல்லாம் நம்ம கிட்ட இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி விரும்புவாரு, ஏதாவது சொல்லுங்க உங்க மனசுல பட்டதை. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் ஜோம் பண்ண விரும்புவாரு. சரி, வேற எல்லாரும் பேசணும். கேர்ள்ஸ் சொல்லுங்க, பைபிள் படிக்க விரும்புவார். இதுக்கப்புறம் வேற சொல்லுங்க. நிறைய எவ்வளவோ இருக்கு. கீழ்படிய அன்பா இருக்க விரும்புவார். சரி, வெரி குட். வேற சொல்லுங்க. நான் 2 மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு ஆவிக்குரிய கனிகள்? பெற்றோருக்கு கீழ்படிய விரும்புவார். வெரி குட். வேற பசங்க தான் நிறைய சொல்லியிருக்காங்க. பாப்பா மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க. ஹெல்ப் பண்ண. ஓகே, வெரி குட். ஹெல்ப் பண்ண ஏசப்பாவுக்கு பிடிக்கும். சரி, விரும்பாத காரியம். இப்போ வந்து ஏசப்பாவுக்கு பிடிச்ச காரியத்தை நம்ம சொன்னோம். பிடிக்காத காரியம் சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, நாங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்படியா? பிடிக்காத காரியம் என்ன சொல்லுங்க. யாரெல்லாம் செல்போன் வச்சிருக்கீங்க? வெரி குட். நானும் வச்சிருக்கேன். சரி, ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியம் என்ன? நம்மளுடைய நிறைய சொல்லலாம், அப்படித்தானே? நிறைய சொல்லிக்கிட்டே போகணும். என்ன, லெந்து நாட்கள் நமக்கு முடிஞ்சது, அப்படித்தானே? லெந்து நாட்கள் முடிஞ்சது. எத்தனை நாள் நம்ம அம்மா அப்பானா சாப்பிடாம இருந்து ஜோம் பண்ணாங்க? 40 நாள். ஒரு சிலர் கம்மியா இருந்தாங்க. யாரெல்லாம் நீங்க இருந்தீங்க பாஸ்டிங் சொல்லுங்க, சாப்பிடாம ஜோம் பண்ணோம்? நாங்க ஒரு நேரம் ஜோம் பண்ணோம், ஒரு நாள் ஜோம் பண்ணோம் சொல்லுங்க, கை தூக்குங்க. சரி, வெரி குட், பரவாயில்ல. ஆனா உங்களால முடிஞ்ச ஒரு பாஸ்டிங் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? சாப்பிடாம எல்லாராலும் இருக்க முடியாது, ஒரு சிலரால இருக்க முடியும். ஆனா நான் சொல்லித்தர இந்த பாஸ்டிங் உங்களால கண்டிப்பா இருக்க முடியும். என்ன பாஸ்டிங் பாப்போமா? சரிங்களா? டிஜிட்டல் பாஸ்டிங். டிஜிட்டல் பாஸ்டிங். மொபைல் போனை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாப்பிடாம இருக்கணும், தள்ளி வைக்கணும். மொபைல் போன்ல இருந்து கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் எவ்வளவு இருக்கு? எவ்வளவோ இருக்கு. நம்மளுடைய ஸ்கூல், காலேஜ் அல்லது நமக்கு ஒரு தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தள்ளி வைக்கணும். அந்த லீவு நாட்கள்ல நமக்கு பொழுதுபோக்கு எதுனா மொபைல், டிவி, லேப்டாப், எலக்ட்ரானிக் பொருள், டிஜிட்டல் தான் நமக்கு எப்படி இருக்கு? பொழுதுபோக்கா இருக்கு. காரணம் என்ன? வெயில் அப்படி அடிக்குது, வெளியவே போகணும்னு அம்மாவே அப்பாவே சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருந்தால் என்ன செய்யலாம்? கேம் விளாடலாம், அரட்டை அடிக்கலாம், பேசலாம், என்ன செய்யலாம்? யூடியூப்ல நம்ம பிடிச்சது பார்க்கலாம், டிவியை போட்டு டான்ஸ் ஆடலாம், வேற என்ன செய்யலாம்? என்னன்னாலும் செய்யலாம். அப்படித்தானே?
அப்படியா? சரி. இந்த லீவு நாட்கள்ல நமக்கு கர்த்தருக்கு பிரியமா பிடிச்சதை செஞ்சு நம்ம வாழ்ந்தோமானால் கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா அவருடைய தாசர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பார். மோசேக்கு என்ன பேரு? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். தெரியாதா? உங்களுக்கு பட்ட பேர் என்ன? நீங்க சொல்லுங்க. வீட்டுல வைக்கலையா? ஸ்கூல்ல போய் சொல்றோம். சரி, எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு பிட் நேம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, ஸ்கூல்ல, வீட்டுல, அப்படித்தானே? எல்லாருக்கும் என்ன இருக்கும்? கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க. சரி, இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு பட்ட பேர் வச்சுக்கலாம், அல்லது அவனை குறித்த பெருமையான பேர் வச்சுக்கலாம். தாவீதை குறித்து என்ன சொன்னார் கர்த்தர்? தாவீதுக்கு ஒரு பேர் என்ன பேரு? உங்களுக்கு நான் குழு கொடுக்கிறேன், என் இருதயத்துக்கு ஏற்றவர். தானியேலை குறித்து என்ன சொன்னாரு? பிரியமான புருஷனாகிய தானியேலே. அப்படித்தானே? நம்ம நிறைய ஒரு பேர்கள் இருக்கிறது. சரியா? சரிங்களா? அதே மாதிரி கர்த்தருக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் வைப்போம். சரியா? எனக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்ன பேர் அப்படின்னா, எப்படி ஆண்டவர் குறிச்சு பெறுவோம்னா, யெகோவா ராஃபா. எனக்கு ஒரு நோயில் இருந்து எனக்கு குணமாக்குனாரு. அப்ப நான் மறக்க மாட்டேன் அந்த நோயை, அந்த சுகத்தை. அப்ப எனக்கு எது ஃபர்ஸ்ட்? யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற தெய்வம். உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். நீங்க ஒரு ஏசப்பா குறிச்சு ஒரு அதிகமா யோசிச்சு பெற்று இருப்பீங்க. ஏசப்பாக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பீங்க. ஒரு சிலர் ஏசப்பா அப்படின்னு சொல்லுவீங்க, ஒரு சிலர் ஏசு கிறிஸ்து, இயேசு அப்படிப்பீங்க, மெய்ப்பர் அப்படிப்பீங்க. அவர் எனக்கு என்ன செய்யறாரு? தாங்குறாரு, என்னை போஷிக்கிறாரு, வழி நடத்துறாரு, எனக்கு எக்ஸாமுக்கு அறிவு கொடுக்குறாரு, ஞானம் கொடுக்குறாரு, என்னை தப்பு வைக்கிறாரு, எனக்கு உதவி செய்யறாரு, என்னோட பேசுறாரு, நான் பேச அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் வச்சிருப்போம். அப்படித்தானே? நம்மளுடைய மீன் பிடிக்கிற ஒரு ஆள் தெரியுங்களா? அவர் பேர் என்னது? மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. யாரு சொல்ல முடியும்? பேதுரு, சீமோன் பேதுரு. அவர் ஒரு பேர் வச்சாரு தெரியுமா இயேசுவுக்கு? என்ன பேரு? வாசிப்போமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யார் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறீங்க? சத்தமா. நான் 5 நிமிஷம் தான் இருக்கு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு? பேதுருட்ட. பேதுருவே, என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறாங்க. உடனே பேதுரு சொல்றாரு, உன்னை தீர்க்கதரிசி சொல்றாங்க, உண்மை இனிமே பல காலத்துல இறந்த ஒரு மனிதன் சொல்றாங்க அப்படின்னு நிறைய சொல்றாரு. உடனே பேதுருட்ட கேட்கிறாரு இயேசு, நீ என்ன யாருன்னு நீ நினைக்கிற? நான் கூட இருக்கேன், என்கிட்ட கூட இருக்க அற்புத அடையாளங்கள் எல்லாம் உனக்கு நான் செய்யறேன், நீ என்ன சொல்றது கேட்கிற? அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? சொல்லுங்க. நீ ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனுடைய கிறிஸ்து என்றார். அவர் எப்படிப்பட்டவர்? பேதுரு அவர் உயிர் உள்ள மீனை பிடிச்சு அதை செத்ததுக்கு அப்புறம் அதை விற்கிறவராக இருந்தார். புரியுதுங்களா? உயிர் உள்ள மீனை வலையில பிடிச்சு சாகடிச்சு விற்கிறவராக இருந்தாரு. ஆனா ஏசப்பா என்ன செஞ்சாரு? நீ இன்று முதல் மனிதர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய். நீ உயிரோடு இருக்கிறத பிடிச்சு சாகடிச்சு விற்கிற, ஆனா இன்று முதல் எப்படி இறந்து போன, ஆவியில் இறந்து போன மனிதர்களை பிடித்து அவர்களுக்கு உயிர் கொடுக்கிற மனுஷனா அவனை வைப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துதான் என்ன சொல்றாரு பேதுரு? நீ ஜீவன் உள்ள தேவனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். சரிங்களா? டிஜிட்டல் பாஸ்டிங் இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார். ஆமா. நம்ம லாஸ்ட் போன வாரம் என்ன செய்தி நீங்க கேட்டீங்க? தலைப்பு ஞாபகம் இருக்கா? இல்ல. சரி, இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்க காலண்டர்ல என்ன வசனம் போட்டிருக்கு தெரியுமா? சரி, நம்ம நிறைய வசனங்கள் கேட்கிறோம், செய்திகள் கேட்கிறோம். யாரெல்லாம் எழுதுறீங்க? இந்த டாக்டர் எழுதிட்டே இருக்காரு, பைபிள் எழுதுறாரு. சரிங்களா? அக்கா மாதிரி ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. நம்ம எழுதும் போது அந்த செய்தி நமக்குள்ளதாக அது என்ன செய்து மாறுகிறது. கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான உடைய நாளுக்காக நன்றியோடு பேசுகிறோம். இது நீர் எங்களுக்கு ஹல்லேலூயா. ஐயா போதும். நம்மளுடைய இந்த செய்திகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கேட்கிற செய்திகள்லாம் எழுதி அதை தியானிச்சு நமக்குள்ளதான் என்ன செய்யணும்? மாற்றணும். நம்ம என்ன செய்யறோம்? ஸ்கூல்ல என்ன செய்யறோம்? படிக்கிறோம். அப்படித்தானே? வீட்டுல மறுபடியும் அதை தியானிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம், எழுதுறோம். அப்ப
அப்புறம் எக்ஸாம்ல போய் பார்க்காம என்ன செய்யறோம், எழுதுறோம், மார்க் வாங்குறோம். அது மாதிரி ஏசப்பாவுடைய இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். ஆடு மாடுகள் என்ன செய்யும், புல் சாப்பிடும். அப்புறம் ஒரு இணல்ல போய் உட்கார்ந்து என்ன செய்யும், செய்யுங்க எல்லாரும். பூமர் சாப்பிட்டது இல்லையா? எல்லாம் செய்யுங்க, சொல்லுங்க, செய்யுங்க எல்லாரும். சரி, அசை போடும், அப்படித்தானே? அது மாதிரி இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், சிந்தனையில அசை போடணும், யோசிக்கணும். இருதயத்துல கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம சிந்தனையில யோசிக்கணும். ஆமா, அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறாரு, அப்ப நான் கேட்கணும், அவர்கிட்ட விசுவாசமா இருக்கணும். இந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்கிற வேதம் சொல்றது, ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லும். அப்ப என்ன ஜீவன்? நியூஸ் பேப்பர் யாரெல்லாம் படிப்பீங்க? ஒன்றும் இல்லை, டிவி நியூஸ். சரி, நேற்று இருந்த நியூஸ் பேப்பரை இன்னைக்கு படிச்சா எப்படி இருக்கும்? அது பழைய நியூஸ் தானே. போன வருஷம் நியூஸ், காந்தி இறந்து விட்டார், அவரை சுற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வாசிச்சா எப்படி இருக்கும்? சரிப்பா, அப்படிதானே? பைத்தியம், எப்பயோ காந்தி என்ன செஞ்சிட்டாரு, இறந்துட்டாரு. இப்ப படிச்சதுன்னா பழைய நியூஸ். ஆனா இந்த பைபிள் எப்போ உண்டாச்சு? பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட பைபிள். எப்ப எழுதப்பட்டது? பல வருடங்களுக்கு முன்பாக. ஆனா இப்ப படிச்சாலும் இதுக்குள்ள என்ன இருக்கு? நம்மளை தேற்றுது, நம்மளை ஆற்றுது, நமக்கு பாதை காட்டுது, நம்ம கூட பேசுது. காரணம் என்ன? இதுக்குள்ள என்ன இருக்கு? யார் சொல்ல போறா? ஜீவன் இருக்கிறது. இதுக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் நம்ம சிந்தைக்குள்ள, இருதயத்துக்குள்ள, நம்முடைய வார்த்தைக்குள்ள, வாய்க்குள்ள போச்சுன்னா நமக்குள்ள என்ன உண்டாகுது? ஞானம் உண்டாகுது, புத்தி உண்டாகுது. நம்ம முடியாத ஒரு சில காரியம், பெற்றோருக்கு கீழ்படியாம இருப்போம், அல்லது நமக்கு சரியான ஞாபக சக்தி இருக்காது, ஏதோ ஒரு குறைவு இருக்கும். அந்த குறைவுகளை நம்ம நிறைவாக்க இது வல்லமையுள்ளதா இருக்கிறது. எப்ப இது செயல்படும் சொல்லுங்க? பூமர், புரியுதா? எல்லாம் வாங்க. பூமர் சாப்பிட்டது இல்லையா? டாக்டர், நீங்க சாப்பிடுறீங்களா? பூமர் சாப்பிட்டது இல்லையா? நான் நீ யாருமே சாப்பிடல, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சரி, அசை போடும் போது எப்ப சொல்லுங்க, பாப்பா மாதிரி சொல்லுங்க. அசை போடும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, வேதத்தை யோசிக்கும் போது, நமக்குள்ளாக அது மாறும் போது, ஆடு மாடுகளுக்குள்ளாக அந்த இலை தலைகள், சத்துள்ள அந்த இலைகள் போய் அசை போட்டு ரத்தமாக, சதையாக மாறி அது கொழுத்த கன்றுகளை போல உருவாகும். அதுபோல வேதத்தில் உள்ள வார்த்தைகள் நமக்குள்ளாக செல்லும் போது, சிந்தனைக்குள்ளாக, இருதயத்துக்குள்ளாக செல்லும் போது, நாம் தேவையில்லாத இடத்தில் இருக்கும் போது அது உதவும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும், அது தப்பு வைக்கும், நம்மை பாதுகாக்கும். கண்களுக்கு தெரியாத இந்த உலகத்துல அநேக என்ன இருக்கு, பயமுறுத்துறதுக்காக சொல்லலாம், என்ன இருக்கு? ஆபத்துகள் இருக்கு. அந்த ஆபத்துகள் இருந்து யாரு காப்பாத்துறா? வேதம். கர்த்தருடைய தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. பணிவிடை ஆவிகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. நாம் செய்கிற ஒவ்வொரு தீமைகளையும் நோட் பண்ணுகிற பரிசுத்த அந்த தூதர்கள் இருக்கிறார்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நோட் பண்ணுகிற தூதர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இடறிக்கிற போது தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். இதை நம்ம விசுவாசிக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்கணும். இரண்டாவது பூமர் சாப்பிடணும். அப்படியா? அசை போடணும். சரிங்களா? இதை மறக்கக்கூடாது. ஓகேங்களா? அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களையும் உங்கள் படிப்பையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.